Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q&A. நான் வந்து லாஸ்ட் வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் Q&A வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு. அதே மாதிரி வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஏன் நான் இந்த மாதிரி ஒருக்கா Q&A வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆல்ரெடி நான் 2 பார்ட் போட்டேன், அதை செக் பண்ணி பாருங்கள், அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இது வந்து பார்ட் 3. இந்த மாதிரி Q&A வீடியோ வந்து நான் மேக்ஸிமம் மந்த்லி ஒன்ஸ் அப்படி இல்லாட்டி 2 months ஒன்ஸ் நீங்கள் கேட்குற டவுட்ஸை பொறுத்து நான் வீடியோ போடுவேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பைக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வரும். ஃப்யூச்சரில் வந்து மோட்டோ விலாகிங் பண்ணலான்னு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து உங்களுக்கு நடுவில் எங்கேயாச்சும் பிடிச்சதுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் இருக்குது. இதில் தான் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டவங்கள பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோகேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஒயிட் அலாய் மங்களாச்சுன்னா என்ன பண்ணுறது? ப்ரோ, ஒயிட் அலாய் வந்து மங்கள் ஆச்சு அப்படின்னா ரீபெயிண்டிங் தான் ப்ரோ பண்ணணும். உங்களுக்கு ஏன் அந்த மங்களாகிற இஷ்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த இஷ்யூ வருது. ரீபெயிண்டிங் பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி வராட்டியும் 90% ஓகேவாக தான் வரும். ரீபெயிண்டிங் பண்ணிக்கலாம் ப்ரோ. மங்களாச்சு அப்படின்னா இதுதான் ஒரே ரீசன், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ரீபெயிண்டிங் மட்டும்தான் பண்ணி ஆகணும். என்எஸ் கிரேசி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஒயிட் கலர் அலாய்க்கு க்ளீன் பண்ண ஐடியா கொடுங்க ப்ரோ, ரொம்ப கடுப்பாகுது. ப்ரோ, பெட்ரோல் டீசல் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் ப்ரோ. மேக்ஸிமம் வந்து எல்லா டஸ்ட்டுமே பெட்ரோல் டீசல் எடுத்துரும். டீசல் வந்து 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 months 3 months அது பாட்டுக்கு வரும். ஒயிட் அலாய்க்கு வந்து இதுதான் ஒரே சொல்யூஷன். என்ன சைக்கோ தேனி பையன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஹவு டு கெட் டாப் ஸ்பீட் அபவுட் 145? ப்ரோ, டாப் ஸ்பீட் என்ன அசால்ட்டாக 145 150 வரைக்கும் போகும் ப்ரோ. 155 வரைக்கும் கூட போகும். இது இப்போ BS6ல் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் ஆர்பிஎம் சென்சார் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்பிஎம் வந்து ஃபுல்லாக அன்லாக் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வண்டி வந்து 120 125க்கு மேலே போக மாட்டேங்குது. மேபி 3rd சர்வீஸ் முடிஞ்சதாக அவங்க அன்லாக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஆர்பிஎம் அன்லாக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 150க்கு மேலே போகும். என்எஸ் வந்து BS3லாம் 160 போன வண்டிலாம் இருக்குது. தீனா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, 1700 கிலோமீட்டர் ஓடி இருக்குது என் பைக். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நான் செயின் லூப் பண்ணல, இப்போ செயின் லூப் பண்ணணுமா? ப்ரோ, செயின் லூப் அப்படிங்கிறது எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ்க்கு கம்பல்சரி ஒன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அவங்க சர்வீஸ் சென்டர்லேயே மேக்ஸிமம் செயின் லூப் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அவங்க பண்ணல அப்படின்னா நீங்கள் செயின் லூப் கண்டிப்பாக பண்ணிக்கணும். நான் வந்து செயின் லூப் வீடியோ டெடிக்கேட்டடாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து செயின் லூப் பண்ணணும். திரும்ப அவரே தான் கேட்டிருக்காரு, 1 வீக் கழித்து பைக் எடுத்துகிட்டு போனால் ட்ரைவ் பண்ணும்போது ஃப்ளூயண்ட்டாக இல்லை ப்ரோ. 1 வீக் கழித்து நீங்கள் பைக் எடுக்கும்போது பெட்ரோலோட அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து FI என்ஜின் அப்படிங்கிறங்கேட்டி அந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் உங்களோட கார்பரேட்டர் என்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 வீக் நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா அந்த பவர் லேக் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 1 வீக்கெல்லாம் வண்டியை வந்து ஒரே இடத்துல போட்டு வைக்காதீங்க. சும்மா ஸ்டார்ட் பண்ணி ஐடலியாச்சும் ஒரு 10 minutes விடுங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் வந்து அது BS6 வண்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு வண்டி ரன்னிங்கில் வந்து சரியாயிடும். சிம்சன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, NS200 BS6 வர்சஸ் BS4 பவரில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா ப்ரோ, வண்டி ஓட்டும் போது வந்து உங்களுக்கு மேஜராக பவர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஆனால் பேப்பர் வைஸ் BS6 வந்து 1 point bhp அதிகமாக இருக்குது. வண்டி ஓட்டும்போது சுத்தமாக உங்களுக்கு அந்த பவர் லேக்லாம் தெரியாது ப்ரோ. அந்த 1 point அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னசென்ட் இடியட் அப்படிங்கிறவர் கேட்டுக்காரு, NS200 கலர் சேஞ்ச் பண்ணுவாங்களா? ப்ரோ, கலர் சேஞ்ச் பண்ண ரொம்ப சான்ஸ் கம்மி ப்ரோ. இப்போ NS125 இல்லை வந்து அந்த ஃப்ரேமும் அப்புறம் வந்து அலாய் கலரும் மாற்றின மாதிரி NS200க்கும் ஃப்யூச்சரில் மாற்ற சான்ஸ் இருக்குது. சக்தி அப்படிங்கிறவர் கேட்டுக்காரு, ப்ரோ அப்பாச்சி 200 பெஸ்ட்டாக இருக்குமா லாங் ட்ரைவுக்கு? ப்ரோ, மேக்ஸிமம் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. பட் ஆனால் வந்து லிக்விட் கூல்ட் என்ஜின் மாதிரி பெஸ்ட்டாக இருக்காது ப்ரோ. நான் NS போன மேஜர் ரீசனே அதுதான். 2 ரீசன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் பைக், செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கூல்ட் என்ஜின். நான் வந்து அதிகமாக லாங் ட்ரைவ்ஸ் போகணும் தான்
ஆசைப்படுவேன். நான் முன்னாடி மோட்டோ விலாகிங் பண்ணுறேன்னு சொல்லும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எனக்கு லாங் ட்ரைவ்ஸ் போகிறது அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் நான் லாங் ட்ரைவ்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் NS200 வாங்கினேன். அதுவும் இல்லாமல் லிக்விட் கூல்டு இன்ஜின். உங்களுக்கு வந்து மேஜராக வந்து அப்பாச்சி 200 4-wheel வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 500 to 600 கிலோமீட்டர்ஸ் ஒட்டுக்காக கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் உங்களுக்கு என்ஜினில். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ஜின் வந்து நீங்கள் கண்டினியூஸாக 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் சிட்டியில் ஓட்டும்போது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்பாச்சி 200 4-wheel நல்லாவே இருக்கும். கிட்டி லவர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ கூலண்ட் ஆயில் எப்போ சேஞ்ச் பண்ணணும்? ப்ரோ 1 year ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் ப்ரோ. நீங்கள் அதிகமாக லாங் ட்ரைவ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 months 7 monthsலேயே மாற்றிடுங்க. பிரகதீஷ் விஜய் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியாக இருக்க மாதிரி காட்டுது, அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ப்ரோ இன்ஜின் ஆயில் லெவல் வந்து அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இருக்க கிளாஸில் சென்டரில் காட்டணும் ப்ரோ. அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஃபில் பண்ணணும். ராகேஷ் செல்வன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஸ்பீடோமீட்டர் ப்ரொடெக்டர் போட்டுட்டிங்களா? ப்ரோ போட்டேன் ப்ரோ. இப்போ தான் ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒயிட் டூல் ஃபெர்னஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு மைலேஜ். ப்ரோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன், 35 to 40 ப்ரோ. கண்டிப்பாக 35 to 40 இல்லை, என் வண்டி கிடைக்கிற மைலேஜ் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். 35 to 40 கிடைக்கிது ப்ரோ. டாம் ரைடர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, உங்கள் ஹெல்மெட் ப்ரைஸ் ப்ரோ. என் ஹெல்மெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ஆமாம் 2200 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் ஆனால் வந்து இப்போ வந்து அந்த ஹெல்மெட் வரதில்லை ப்ரோ. ஸ்விஃப்ட்டில் வந்து ஸ்டட்ஸில் வந்து ஸ்விஃப்டர் அப்படிங்கிற மாடல். NS ரைடர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஏபிஎஸ் அப்பப்போ ஏர்லாக் ஆகுது ஏன்? ப்ரோ அது ஏர்லாக் இல்லை ப்ரோ, அது வந்து ஆயில் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக்கில். சப்போஸ் அந்த ஆயில் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தால் அந்த இஷ்யூ வரும். அது நார்மல் தான் ப்ரோ, நான் சர்வீஸ் சென்டர்லேயே கேட்டேன், அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. பாலகுமரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, அலாய் வீல் க்ளீன் பண்ண ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுத்தல, சத்தியமாக க்ளீன் பண்ண முடியல. ஆமாம் ப்ரோ, அந்த அலாய் வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ப்ரோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பெட்ரோல் டீசல் ரெண்டில் ஏதாச்சும் துணியில் டிப் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் போயிடும். ஏன்னா நானே அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்க்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல நாராயணன், ஓகே ப்ரோ சேம் ஆஸ் NS160 கூட மெயின்டெனன்ஸ் வீடியோ போடுங்க. NS160க்கு மெயின்டெனன்ஸ் வீடியோ போட சொல்கிறேன் ப்ரோ. NS160க்கு வந்து மெயின்டெனன்ஸ் வீடியோ வந்து அது மேஜராக மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் வீடியோ வந்து நான் போட்டேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மெயின்டெனன்ஸ் தான் NS160க்கு வரும். நீங்கள் வந்து கூலண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ரீஃபில் பண்ணுற வேலை வராது, மற்றபடி மீதி எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஒன்று தான். அடுத்து பார்த்திங்கன்னா பூபாலன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என்னோடய பைக் யூசர் மேனுவல் புக் மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ, செகண்ட் சர்வீஸ் விடும்போது ப்ராப்ளம் வரும் ப்ரோ. அந்த புக்கு வந்து சும்மா நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு தான் ப்ரோ, அந்த புக்கெல்லாம் சர்வீஸ் சென்டர்லலாம் கேட்குறதில்ல ப்ரோ. ஏர் லெவல் என்ன ப்ரோ? டயர் 2 டயர் இருக்கும் ப்ரோ. ஏர் லெவல் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண ஏர் லெவலே வைங்க. அது வந்து வண்டியோட பெரிமீட்டர் ஃப்ரேம்லேயே சைடில் போட்டிருக்கும், கரெக்டாக பார்த்து வைங்க. பில்லியனுக்கு ஒரு நீங்கள் வந்து பில்லியன் ரைடரோட போகிறீங்க அப்படின்னா ஒரு ஏர் ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் சோலோ ரைடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஏர் ப்ரெஷர் இருக்கும். நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் ஏர் ப்ரெஷர் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. லைஃப் டைம் மிட்டாய் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, BS4 மெயின்டெனன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு ப்ரோ. BS4 மெயின்டெனன்ஸ் அதே தான் ப்ரோ வரும், BS6 BS4 எமிஷன் நார்ம்ஸ் மட்டும்தான் ப்ரோ டிஃப்ரென்ஸ். அப்புறம் வந்து என்ஜினில் சின்ன கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அந்த வீடியோ தான் மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். BS4 BS6 அப்படிங்கிறது தனித்தனி இல்லை ப்ரோ, அதே மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அதே வீடியோவில் தான், செக் பண்ணி பாருங்கள். BS4க்கும் BS6க்கும் என்ன ப்ரோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெண்டுத்துக்கும் ஒரே மெயின்டெனன்ஸ் தான். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மைக்கேல் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ கீர் ஷிஃப்டிங்க்கு வீடியோ போடுங்க, எவ்வளோ RPMல கீர் மாற்றணும் தெரியல ப்ரோ. வந்து கீர் ஷிஃப்டிங் எப்படி அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காரு. கீர் ஷிஃப்டிங்க்கு தனியாலாம் வீடியோ போட முடியாது ப்ரோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் அதை பற்றி பேசுறதுக்கு. கீர் ஷிஃப்டிங்கை பற்றி நான் ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், எந்தெந்த RPMல வந்து கீர் மாற்றணும் அப்படின்னு. NS200 ரிவ்யூ அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நான் அதில் வந்து கீர் ஷிஃப்டிங்கை பற்றி பேசியிருப்பேன். எலக்ட்ரானிக் கார்பரேட்டர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு உலாப் அலாப்
என்ன ப்ரோ பேர் இது உலாபலாப். ஸோ ஓகே ப்ரோ, எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ப்ரோ. கார்பரேட்டரே எலக்ட்ரானிக் சிஸ்டமில் ஃபங்க்ஷன் ஆகிறதா எலக்ட்ரானிக் கார்பரேட்டர். இப்போ வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதனால பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கார்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப மிட்ரேஞ்ச் பைக் எல்லாத்துலேயும், இந்த மாதிரி CT110 அப்புறம் CT100 பிளாட்டினா அந்த மாதிரி பைக்ஸில் அதுதான் ப்ரோ எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் அப்படிங்கிறது. சிமிலர் டு ஃபியூல் இன்ஜெக்ஷன், அவ்வளோதான். ஜனனி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ NS200 டேங்க் ஃபுல் மைலேஜ் வீடியோ போடுங்க அண்ணா. ப்ரோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் ப்ரோ. நான் டேங்க் ஃபில் பண்ணி தான் வீடியோ போடுவேன். அதனால் மைலேஜ் டெஸ்ட் அப்படின்னு நான் ஒன்று பண்ணால் டேங்க் ஃபுல் பண்ணியும் போடுவேன், ட்ரைவ் பண்ணியும் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இதையே தான்டா சேனல் ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிருக்க போடுவேன் எப்படா போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். என்னோடய நிலமையிலிருந்து பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஆக்ஷன் கேமரா இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து எப்படி மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுறது அப்படின்னே தெரியல. இப்போ வந்து பின்னாடி ஃப்ரெண்டை உட்கார வச்சு ஃபோனை அவனும் எவ்வளோ நேரம் தான் பிடிச்சிட்டு இருப்பான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சாய் பிரேம் 28 அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ RS200க்கு மெயின்டெனன்ஸ் வீடியோஸ் சொல்லுங்கள் ப்ரோ. நான் வந்து பைக் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அப்படின்னு தான் ப்ரோ அந்த வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து மேஜராக எல்லா பைக்ஸுக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து NS160, NS200, RS200 அப்படின்னு தனித்தனியாக வீடியோ போட்டுருக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒட்டுக்கா அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கதிர் மூர்த்தி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ NS200 BS6 150 போகுதா? ப்ரோ BS6 வந்து 160 போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரில. நான் வந்து டாப் ஸ்பீட் வீடியோ நான் சீக்கிரமாக டாப் ஸ்பீட் செக் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாக்டவுன் டைமெல்லாம் டென்ஷனாக இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டென்ட்லாம் வேறு லெவலில் வரும். டாப் ஸ்பீட் வீடியோலாம் நீங்கள் அது பார்ப்பீங்க, என் வண்டி எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது அப்படிங்கிறது. நான் வந்து இது வரைக்கும் டாப் ஸ்பீட்லாம் ஓட்டினதில்லை. நான் ஓட்டிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சுடலை மணிகண்டன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ இக்னிஷன் ஆஃப் பண்ணியிருந்தால் ரேடியேட்டர் ரன் ஆகாதா அப்படின்னு கேட்டு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் வந்து கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னாலே ரேடியேட்டர் ரன் ஆகாது. வண்டி வந்து ஐடியல்லையே வச்சுருக்கணும், அப்போ தான் ரேடியேட்டர் ரன் ஆகும். விக்னேஷ் விக்கி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, அண்ணா உங்கள் மொபைல் நம்பர் தாங்க. ப்ரோ மொபைல் நம்பர் எப்படி ப்ரோ? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயே கால் பண்ணி பேசுகிறேன். மைலேஜ் வீடியோ போடுங்க லாமா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ப்ரோ மைலேஜ் வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுதான் கிங் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஓல்டு கலர் ஆர்டர் பண்ணால் கிடைக்குமா? ப்ரோ ஓல்டு கலர் வந்து மேனுஃபேக்சரிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரோ, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓல்டு கலர் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாலும் இனிமேல் சான்ஸே இல்லை. அப்புறம் ரியோ கௌதம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நம்ம வந்து இந்த லாஸ்ட்டாக ஸ்பீடோமீட்டர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இது டெம்பரா இல்லை ஸ்க்ராட்ச் ஸ்டிக்கரா? ப்ரோ வந்து அது வந்து ஸ்டிக்கர் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம ஃபோனுக்கு கொட்டுற மாதிரி ரொம்ப திக்னஸ் கம்மியான ஸ்டிக்கர் கிடையாது. அது வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டிக்கர். அது ஈக்குவல் டு கிளாஸ், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. தேவ் ஷெட்டி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஆஃப்டர் 4 years ஆஃப் ஓனிங் மை NS200 நவ் வாட்சிங் பி லைக் இனி வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னு. ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருக்கு வந்து 4 years பேக்கே NS200 வாங்கிட்டார். இதுக்கு மேலே அது வந்து போட்டால் என்ன போடலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ப்ரோ. ஆனால் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி தான் வாங்கினேன் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து புது வண்டிக்கு மட்டும் கிடையாது, பழைய வண்டிக்கும் ஏற்ற மாதிரி தான் அவங்க தயாரி பண்ணியிருக்காங்களாம்மா. நான் வந்து என் வண்டியில் வந்து நிறையா ஸ்க்ராட்ச் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்க்ராட்ச் இருக்குது ப்ரோ, இந்த மாதிரி நிறையா ஸ்க்ராட்ச் இருக்குது, ஒட்டுனா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா நிற்குமா அப்படின்னு நான் கேட்டுட்டு தான் வாங்கினேன். ஸ்க்ராட்ச் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக தொடச்சிட்டு விட்டுனீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது, நின்றுக்கும் அப்படின்னு சொன்ன கேட்டு தான் நான் வாங்கினேன். அதனால் வந்து பழைய வண்டிக்கு இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் சூட் ஆகும். நான் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, ப்ரொமோஷனும் பண்ணல. உங்கள் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. அதே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வீடியோவில் தான் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, லெஃப்ட் சைடுக்கு வராதா? ஆமாம் ப்ரோ, இவங்க வந்து லெஃப்ட் சைடுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல. சென்டரில் வந்து RPM டயலுக்கும் ரைட் சைடில் வந்து ஸ்பீடு காமிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடு வரதில்லை. என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காரு, ப்ரோ ஐ ஹாவ் பல்சர் 150 மாடலுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்கா? ப்ரோ அவங்கக்கிட்ட எல்லா கம்பெனிக்கு உண்டான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் இருக்குது. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லா கம்பெனியோட எல்லா பைக்ஸுக்குமே அவங்க வச்சுருக்காங்க.
மேஜராக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதையும் மாரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட டேரெக்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you next video.